வெள்ளிக்கிழமை காலை 7 மணி. காலை 5 மணிக்கே எழுந்து குளித்து பூஜை முடித்துவிட்டு சமையலறைக்கு வந்தாள் கோகிலம். டிஃபனுக்கு பொங்கல் செய்துவிட்டு சட்னியை தாளித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கோகிலத்தின் காதில் அத்தை என அழைத்து கொண்டே உள்ளே வந்த மருமகள் சுதாவின் குரல் ஒலித்தது. என்ன டிஃபன் செஞ்சிருக்கீங்க? குரலில் அதிகார தோரணை. பொங்கல் பண்ணியிருக்கேம்மா. காலையில் டிஃபனுக்கு பூரியெல்லாம் பண்ண சொன்னேன், பொங்கல் பண்ணியிருக்கீங்க? இல்லைம்மா, ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் சிம்பிளாக பொங்கல் பண்ணிட்டேன் என்றாள் கோகிலம். ஏன் நேரமாக எழறதுக்கு என்ன? இந்த வீட்டில் பிடிச்சத வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியுதா? அவள் சத்தமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே வந்தான் கணேஷ், கோகிலத்தின் மகன், சுதாவின் கணவன். என்ன சுதா காலையில் கத்திக்கிட்டு இருக்க? ஏன் அவங்க தான் செய்யணுமா? உனக்கு வேணும்னா நீ செய்யலாம்ல. இப்படி 7 மணிக்கு எந்திரிச்சு வரையே, கொஞ்சம் முன்னாலேயே எழுந்து வந்து அவங்களுக்கு உதவியாச்சும் பண்ணியிருக்கலாம் தானே என கோபமாக கேட்டான். என்ன பேசுறீங்க? நானும் வேலைக்கு போகிறேன், வீட்டில் ஒன்றும் சும்மா இல்லை. அம்மா வீட்டில் சும்மா இல்லை, சமைக்கிறது, துவைக்கிறது, ஸ்கூலுக்கு பையனை கொண்டு விடுறது, காலை ராத்திரி சமையல், ராத்திரி 11 மணி வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சமைக்கிறத பேசாமல் சாப்பிடு. அவர்களின் பேச்சு கோபமாவதை கண்ட கோகிலம், விடு கணேஷ், காலையிலேயே டென்ஷன் ஆகாத என சமாதானப்படுத்தினாள். காஃபியை எடுத்து தன்னுடைய அறைக்கு சென்றான் கணேஷ். வருண் எழுந்துட்டானா என கேட்டாள் கோகிலம். ஹோம்ஒர்க் பண்ண வச்சிருக்கேன் என்றாள் சுதா. இன்னைக்கு மட்டும் அவனை குளிக்க வச்சு சாப்பிட வச்சிடுறியா? வழக்கமாக இந்த வேலைகளையும் கோகிலம் தான் செய்வாள். இன்று நேரமாகி விட்டதால் சுதாவை செய்ய சொன்னாள். சுதா எதுவும் பேசாமல் வெளியே வந்து, வாக்கிங் போன மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்களா என கேட்டாள். கோகிலத்தின் கணவர் பரசுராமன். வாக்கிங் போனவர் இன்னும் வராதது அப்பொழுதுதான் கோகிலத்தின் நினைவுக்கு வந்தது. இன்னும் வரலமா? கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத மனுஷன். மணி 7:30 ஆக போகுது. பேரனை ஸ்கூலில் கூட்டிட்டு போய் விடணுங்கிற பொறுப்பு இருக்கா? வாக்கிங் போனமா வந்தமானு இல்லாம அங்க யாரிடமாவது நின்று ஊர்க்கதையை பேசிக்கிட்டு வருவாரு. இவர் வாக்கிங் போகலன்னு யார் அழுதா? சுதா அப்படி பேசியதும் கோகிலத்துக்கு கோபம் சுறுசுறுவென வந்தது. கணேஷுக்காக அதையும் அடக்கி கொண்டாள். இப்ப வந்துடுவார்மா, அதுக்குள்ள நீ வருணை தயார் பண்ணிடு என்றாள் கோகிலம். மகனை அழைத்து கொண்டு பாத்ரூம் போனான் கணேஷ். சத்தம் போடாத, அப்பா வர லேட்டானா நான் போய் வருணை விட்டுட்டு வரேன் என்றான். உங்களுக்கு லேட் ஆகாதா? அதை நான் பார்த்துக்கிறேன். சற்று நேரத்தில் பரசுராமன் வந்துவிட தயாராக இருந்த பேரனை அழைத்து பள்ளிக்கு கிளம்பினார். கணேசும் சுதாவும் தயாராகி டைனிங் டேபிளுக்கு வந்த பொழுது மணி 8:30. கோகிலம் கொண்டு வந்து வைத்த பொங்கலை வேண்டா வெறுப்பாக சாப்பிட ஆரம்பித்தாள் மருமகள் சுதா. 10 மணிக்கு மேல்தான் சாப்பிடுவார் பரசுராமன். ஹாலில் உட்கார்ந்து பேப்பரை பார்த்து கொண்டிருந்தார். அத்தை, வீடெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கு, சுத்தமாக கழுவி மாப்பு போட்டு விட்டுருங்க என்றால் அதிகாரமாக. அப்புறம் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் 2 நாளாக துணி எதுவும் துவைக்கல போல, அழுக்கு துணி நிறைய சேர்ந்து போயிருக்கு, அதையும் துவைச்சிடுங்க. வருணோட சாக்ஸ் எல்லாமே அழுக்கு. சரிம்மா என்றாள் கோகிலம். சுதா, ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் செய்யலாமே, அன்னைக்கு நீயும் வீட்டில் இருப்ப, அம்மாவும் நீயும் சேர்ந்து செய்தால் வேலைகளும் சீக்கிரம் முடியும் இல்லையா? அம்மாவுக்கு கொஞ்சம் உதவியாகவும் இருக்குமில்ல என்றான் கணேஷ். அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஓய்வு, அதையும் கெடுக்க பார்க்காதீங்க, என்னால் முடியாது. பரவாயில்ல விடுப்பா, இன்னைக்கு ரேஷனில் சர்க்கரை பாமாயில் எல்லாம் போடுவாங்களே என்ற சுதா. மாமா, நீங்கள் ரேஷன் கடை வரைக்கும் போய் இதெல்லாம் வாங்கி வந்துடுங்க என்றாள். சரிம்மா. எல்லாவற்றையும் ஒரு முக சுளிப்போடும் பொங்கி வந்த கோபத்தோடும் கேட்டுக்கொண்டிருந்தான் கணேஷ். சாப்பிட்டு முடித்தவர்கள் கை கழுவி விட்டு எழுந்தனர். அடுத்த நாள் 1/4 மணி நேரத்தில் இருவரும் ஆபீஸுக்கு கிளம்பி விட்டார்கள். இருவரும் சென்ற பின் வெளியே வந்த கோகிலத்திடம், என்ன முதலாளியம்மா வேலையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்களா என கேட்டார் பரசுராமன். சும்மா இருங்க, இங்கே நடக்கிறது எனக்கு ஒன்றுமே பிடிக்கல கோகிலம். வர வர ரொம்ப அதிகாரம் பண்ணுறா உன் மருமகள். மாமனார் மாமியாருங்கிற மரியாதை சுத்தமாக இல்லை, ஏதோ வேலைக்காரங்கன்னு நினச்சிட்டு இருக்கா போல. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம பேசாமல் வெளியில் எங்காவது வீடு பார்க்கலாமா என கேட்டார். காலையில் நான் வாக்கிங் போயிட்டு லேட்டாக வந்ததுக்கு திட்டினாளா? அது என இழுத்தாள் கோகிலம். ஸ்கூலுக்கு போகிறப்ப வருண் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஏன் தாத்தா லேட்டாக வரீங்க? அம்மா உங்களை எப்படி திட்டினாங்க தெரியுமான்னு கேட்டான். என் நண்பன் ஒருவனை ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன், பேசிட்டு வர லேட் ஆயிடுச்சு.
இவ என்ன என்னை கேள்வி கேட்கறது? அவரின் குரல் உயர்ந்தது. நீங்க சும்மா இருங்க. என்னை அடக்காத கோகிலம். நம்ம தனியா போறது தான் சரி. யாரையும் எதிர்பார்த்து நம்ம வாழ வேண்டியது இல்லை. எனக்கு வர பென்ஷனே நம்ம 2 பேர்த்துக்கும் தாராளமாக செலவு பண்ணலாம் என்றவரை கோபமாகவே பார்த்தாள் கோகிலம். அந்த பேச்சை மட்டும் திரும்ப திரும்ப பேசாதீங்க. என் மகனையும் பேரனையும் பார்க்காமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கேங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சகிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்க காரணம் அவங்க 2 பேருக்காக மட்டும்தான். சரி சரி, நேரமாச்சு, எழுந்துருங்க. உங்களுக்கும் பசிக்கும், எனக்கும் நிறைய வேலை இருக்கு. எப்போ கேட்டாலும் இந்த பதிலையே சொல்லி நீ என்னோட வாயை அடிச்சிடு என்றபடி எழுந்தார் பரசுராமன். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் பரசுராமன். பரசுராமன் கோகிலம் தம்பதிக்கு கணேஷ் ஒரே மகன். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறான். சுதாவும் தான். சுதாவை பெண் பார்க்க போகும் பொழுதே அவர்களிடம் போட்ட ஒரே நிபந்தனை கல்யாணத்துக்கு பிறகும் வேலைக்கு போவாள் என்பது மட்டுமே. சுதாவுக்கு சமையல் சுத்தமாக தெரியாது என்றனர். அதுக்கு என்னங்க, எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அப்படியே அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்கவும் கற்றுக் கொடுக்கிறேன் என சுதாவை ரொம்பவும் பிடித்திருந்ததால் கோகிலம் அந்த பதிலை சொன்னாள். கல்யாணமும் ஆனது. சுதா வேலைக்கு போய் கொண்டிருக்கவே கோகிலம் வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தாள். சுதா ஆபீஸ் போய்விட்டு வந்து சோர்வாக இருப்பதாக சொல்லி படுத்துக்கொள்ள வீட்டு வேலை முழுவதும் கோகிலத்தின் தலையில் விடிந்தது. சமையலறை பக்கம் வந்தால் தானே சமையலில் ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும். சமையலறை பக்கமே வரமாட்டாள் சுதா. அதன் பின் சுதாவின் கர்ப்பம், குழந்தை, பின் ப்ரொமோஷன் என போய்விடவே கோகிலத்துக்கு வீட்டு வேலை நிரந்தரமாகிவிட்டது. ஏம்மா, ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாமா என கேட்டால் அம்மாவிடம் வற்புறுத்தி இருக்கிறான் கணேஷ். வீட்டில் நான் நல்லாத்தானே இருக்கிறேன், எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், வேலைக்காரி எல்லாம் வேண்டாம் என கண்டிப்பாக சொல்லிவிடுவாள் கோகிலம். ஒரு வாரம் சென்ற நிலையில் அன்று இரவு சாப்பாட்டின் பொழுது கணேஷ் காசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வாரம் டூர் போகிறாங்களாம். ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் மட்டும்தான். நானும் அம்மாவும் போயிட்டு வரலாம்னு இருக்கிறோம் என பரசுராமன் கேட்டார். நமது டூர் ஏஜென்ட் ராமலிங்கம் கேட்டார். நான் உன்னிடம் கேட்டுவிட்டு பதில் சொல்றதாக சொல்லி இருக்கிறேன். போயிட்டு வரவா என பரசுராமன் கேட்டார். அதனால் என்ன, தாராளமாக போயிட்டு வாங்கப்பா. என்னது 20,000? செலவுக்கு இன்னொரு 20,000 வச்சுக்கிட்டா கூட 40,000 ஆகிவிடும். கட்ட வேண்டிய இஎம்ஐ எல்லாம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்றாள் சுதா. பரசுராமன் கோகிலம் இருவரின் முகங்களும் சுருங்கிவிட்டது. கடைசியில் சுதாவின் முடிவுதான் வென்றது. அடுத்த நாள் சாப்பிட்டு விட்டு படுக்கைக்கு வந்த கணேஷ், சுதா, காலையிலிருந்து எனக்கு ஒரே ஒரு யோசனை, உன்னிடம் சொல்லவா என கேட்டான். என்ன யோசனை என கேட்க, நாம தனி குடித்தனம் போகலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நிஜமாவா சொல்றீங்க? நம்ப முடியலையே என்றால் சந்தோஷமாக. ஆமா, எவ்வளவு நாள் தான் ஒன்னாக இருக்கிறது. நாமளும் கொஞ்ச நாள் தனியாக சந்தோஷமாக இருப்போமே. அப்பா, இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதே. சீக்கிரமா வீட்டை பாருங்க. முயன்று தேடியதில் 2 வாரங்களில் நல்ல வீடாக அமைந்தது. என்னடா சொல்ற? தனி குடித்தனம் போறீங்களா? என்னால் அனுமதிக்க முடியாது என கண்ணில் கண்ணீருடன் சொன்னாள் கோகிலம். பதிலொன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தார் பரசுராமன். சுதாவுக்கு கோபம் வந்தது. அழுது கொண்டே பிடிவாதமாக மறுத்த அம்மாவிடம் என்னென்னமோ பேசி மனதை மாற்றி சம்மதமும் வாங்கிவிட்டான் கணேஷ். அடுத்து வந்த ஒரு நல்ல நாளில் பாலை காய்ச்சி புது வீட்டுக்கு குடிப்போயினர் கணேசும் சுதாவும். அடுத்த நாள் மாலை ஆபீஸ் முடிந்து பெற்றவர்களை பார்க்க வந்தான் கணேஷ். கோகிலம் அவனிடம் பதில் எதுவும் பேசவில்லை. அம்மாவிடம் வந்தவன் பேச ஆரம்பித்தான். அம்மா, நீங்க என் மேல கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காகத்தான் நாங்க தனியா குடித்தனம் போனோம். என்னடா சொல்ற? உன்னையே பேரனையெல்லாம் விட்டுட்டு பார்க்காம வாழ்றது எங்களுக்கு என்ன சந்தோஷமா? ஆற்றாமையுடன் கேட்டாள் கோகிலம். அப்படி இல்லம்மா, நான் சின்ன வயசா இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. அப்பாவுக்கும் அப்ப சம்பளம் கம்மிதான். நீங்க சமையல் வேலை பண்ணி என்னை படிக்க வச்சு ஆளாக்குனீங்க. என்னை ஆளாக்க நீங்க காலம்பூரா அடுப்படி புகையிலேயே நின்னீங்க. அப்பா தொண்டை தண்ணி வத்த கத்தி வாத்தியார் வேலை பார்த்தார். எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க சந்தோஷத்தை பத்தியே யோசிக்கவில்லை. ஒரு சினிமா டிராமான்னு போனதில்லை. டூர் அது இதுன்னு ஊர் சுற்றி பார்த்ததில்லை. நல்ல ட்ரெஸ் நீங்கள் 2 பேருமே போட்டதில்ல. உங்கள் தேவை, சந்தோஷம் எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு என்னை ஆளாக்குறதுலேயே கவனமாக இருந்தீங்க.
அதேபோல் நானும் நல்லபடியாக படித்து நல்ல வேலைக்கும் போனேன். அதுக்கு பிறகாவது உங்கள் 2 பேரையும் சந்தோஷமாக சுகமாக வச்சுக்க ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது முடியாதுமா என்ற கணேஷ் தொடர்ந்தான். கல்யாணம் பண்ணுறது எதற்காக? தங்களோட வேலை கொஞ்சம் குறையும்னு எதிர்பார்த்து தானே. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் வேலை குறையலை. அடிமை மாதிரி நடத்தினா சுதா. அதை கூட எனக்காக நீங்கள் பொறுத்துப்பீங்கன்னு தெரியும். ஆனால் மரியாதை செய்கிற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் பாராட்டு இல்லையே. காலையில் இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நீங்கள் தானே செய்வீங்க. அவள் எதிலாவது உதவி செய்கிறாளா? அதுவும் கிடையாது. அதோட முக்கியத்துவமும் அவளுக்கு தெரியலை. வீட்டு வேலைகளை எல்லாம் அவள் சாதாரணமாக நினச்சிட்டா. இப்போ அந்த வீட்டில் எல்லா வேலைகளையும் அவதானே செஞ்சாகணும். இப்போ உங்கள் முக்கியத்துவம் தேவை உழைப்பை அவள் தெரிஞ்சுப்பாதானே. அவள் தெரிஞ்சுக்கணும்னு என்பதற்காகத்தான் நான் தனி குடித்தனம் போனேன். நானும் அவளுக்கு பலமுறை சொல்லிட்டேமா. அவள் அதை உணர்ற மாதிரியும் தெரியல. நம்மை மதித்து மரியாதை தர்றவங்க கிட்ட நம்ம அடிமையாக கூட இருக்கலாம். ஆனால் தன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுறவங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டணும். அப்போதான் புரியும். பெத்தவங்களை கடைசி காலத்தில் சந்தோஷமாக பார்த்துக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமையும். அது கூட வச்சுருந்தா சந்தோஷப்படுத்தணுங்கிறது இல்லை. இப்படி தனியாக போய் பெத்தவங்களை சுதந்திரமாக அவங்களோட விருப்பப்படி வாழ வச்சும் சந்தோஷப்படுத்தலாம். இனி நீங்கள் 4 மணிக்கு எழ தேவையில்லை. பரபரப்பாக சமைக்க தேவையில்லை. உங்கள் தேவைகளுக்காக யார் அனுமதியும் கேட்க தேவையில்லை. வாய்க்கு ருசியாக சாப்பிட யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நிதானமாக முடிஞ்ச நேரத்தில் எழுந்து விருப்பப்பட்டதை நிதானமாக சமைச்சு சாப்பிட்டு ஆசைப்பட்ட கோவில் குளம் டூர்னு 4 இடத்தை சுற்றி பார்த்து நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கலாம். யார் கையும் எதிர்பார்த்து நீங்கள் இல்லை. பேரனை பார்க்கணும்னா எப்போ வேண்டுமானாலும் சொல்லுங்க, கூட்டிட்டு வரேன். இனியாவது யாருக்கும் பயப்படாம சந்தோஷமான விருப்பப்பட்ட வாழ்வை சுதந்திரமாக உங்களுக்காக வாழுங்க. நான் போயிட்டு வரேன் என சொல்லிவிட்டு வெளியே நடந்தவனை பெருமிதமாக பார்த்தனர் இருவரும். 1 மாதம் தான் இருக்கும். சுதா அலுவலகம் சென்று விட்டு வந்து வீட்டிலும் அவளால் வேலை செய்ய முடியவில்லை. அப்பொழுதுதான் மாமியாரிடம் தான் எப்படி நடந்து கொண்டோம், அவர் வீட்டில் எவ்வளவு வேலை செய்தார் என்பதை நினைத்து பார்த்து தன்னுடைய குற்ற உணர்ச்சியில் கண்ணீர் விடத் தொடங்கினாள். நண்பர்களே, பல குடும்பத்தில் இது போன்றுதான் மாமியார் மருமகள்கள் இருக்கிறார்கள். மாமியார் தன் மருமகள் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பதற்காக ஆரம்பத்தில் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறார். ஆனால் மருமகளோ அதைவே ஒரு காரணமாக வைத்து அவரை மட்டமாக நடத்துகிறார். இது முற்றிலும் தவறானதாகும். மாமியாரும் வயதான பெண்மணிதான். அவருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஓய்வு என்பது தேவைப்படும். வீட்டிலுள்ள வேலைகளை எல்லாம் மாமியார் மருமகள் இருவரும் பகிர்ந்து கொண்டால் குடும்பம் சிதறி போகாமல் இருக்கும். பல தனி குடித்தனங்கள் தவிர்க்கப்படும். மாமியாருக்கும் மருமனாருக்கும் இருக்கும் உணர்வுகளை நாம் மதிப்போம். அவர்களையும் நம் பெற்றோர் போல் நினைத்து பாதுகாக்கலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.